முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டிஎன்ஏபியோட ஸ்டாஃபிங். ஏன்னா இன்றைக்கி நம்ம கிரவுண்டில் தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சென்னையை மட்டும் பார்க்குறதும் இல்லாமல் நம்ம தமிழகம் முழுவதும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் போச்சுனாலும் எனக்கு போய் பார்க்குறதுக்கு அது கீழே ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குன்னா சப்ஸ்டேஷன் கீழே 300-400 கிராமங்கள் இருக்குது. ஸோ ஒரு சப்ஸ்டேஷனில் குறிப்பிட்ட அளவு நபர்கள் இருந்தால் தான் அவங்க போய் அட்டெண்டாவது பண்ண முடியும். இன்றைக்கி மக்கள் எல்லாம் போகிறாங்க, சப்ஸ்டேஷனில் போகிறாங்கன்னா சப்ஸ்டேஷனில் யாருமே இல்லைன்னா அவ்வளோதான் ஸ்டாஃப் இருக்காங்க. இருக்கிற சப்ஸ்டேஷனில் ஸ்டாஃபு, அங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃபு எவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க நம்ம பார்க்குறதுக்கு தான் இதை குறிப்பிட்டிருக்கிறோம். ஸோ நம்மளுடைய மொத்த தேவை, டிஎன்ஏபியோட மொத்த தேவை வந்து 1,40,635 எம்ப்ளாயீஸ் வந்து இந்த டிஎன்ஏபிக்கு தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இது வரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65,921 பேர் வந்து இப்போ நம்பர் வந்து இது வரைக்கும் வேக்கண்ட்டாக இருக்குது. கடந்த 10 வருடத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,240 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காங்க கடந்த 10 வருடத்தில். ஸோ அதில் எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்க நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். அடுத்த 5 வருஷத்தில் வந்து 16,782 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. 2030க்குள்ளே அடுத்த 5 வருஷத்தில் நம்ம வந்து 16,782 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. ஸோ இதெல்லாம் கணக்கில் கொண்டு நம்ம வந்து இதை சரி செய்யும் வேலையை நம்ம வந்த இந்த அரசு பொறுப்பேற்று உடனே முதல் வாரத்திலே நம்ம துவக்கப்பட்ட விஷயந்தான் இது. ஏன்னா இது ரொம்ப அலாமிங்கான விஷயம். இதை நம்ம உடனே அட்ரஸ் பண்ணணும். இப்போ 16,000 பேர் சப்சிக்வெண்ட்டாக இதுலேருந்து குறைஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் 60,000 கீழே போயிடும். 58,000 பேர் 58,000 பேர் வச்சுன்னா எந்த ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது. நம்ம இதோட எந்த இதுலேயும் வந்து ஜென்ரேஷனாக இருக்கட்டும் இல்லை டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் எந்த இதுலேயும் நம்ம ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அதனால தான் நம்ம என்ன ஸ்டெப் எடுத்துக்கணும் அடுத்த ஸ்லைடும். ஸோ இதுதான் கடந்த ஒரு 5 வருஷங்களாக இவங்க அந்த 5 டென்யூராக அந்த கடந்த ஆண்டுகளில் 2001லேருந்து 2026 வரைக்கும் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க, எவ்வளோ ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்க, எவ்வளோ இவங்க வந்து வேலைக்கு ஹையரிங் பண்ணியிருக்காங்க எடுக்கப்பட்டதுன்னு. ஸோ நீங்கள் வந்து 2000 ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 பேர் அந்த 2000 ஆண்டு அதுலேருந்து பார்த்துக்கலாம். 2001லேருந்து 2006 இந்த கடைசி இதில் பார்த்தீங்கன்னா 425 பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளார்கள் 2001லேருந்து 2006 வரைக்கும். அப்போ வந்து மொத்தம் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருந்தாங்கன்னா அந்த முதல் அதிமுக ஆட்சி 2001லேருந்து 2006 வரைக்கும் 93,722 பேர் 21 பேர் இருந்திருக்காங்க. எப்போ 2001லேயே அவ்வளோ பேர் வேலைக்கு இருந்திருக்கிறார்கள். அப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் அந்த வருஷம் அந்த 5 வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க 27,000 பேர். அப்போ நீங்கள் இதையும் சேர்த்து நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா 425 பேர் தான் அந்த வருஷம் வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளார். அதே இதில் 2006 2011 திமுக ஆட்சியில் நீங்கள் வந்து மொத்தம் இருந்த எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா 78,228 பேர் அப்போ இருந்தது. அதில் அந்த 5 வருஷத்தில் 18,522 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காங்க. 6,740 பேர் தான் அப்போ ஹையரிங் நடந்திருக்கு. ரிட்டையர்மெண்ட் ப்ரொபோசிஷனும் பார்த்துக்கோங்க, க்ரோத் ப்ரொபோசிஷனும் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சியில் இருந்த 93,000 பேர் கூட தக்க வைக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு கூட தக்க வைக்கப்படவில்லை. அதுக்கடுத்து இந்த திமுக ஆட்சியில் 78,000 பேராக அங்கே ரிட்டையர்மெண்ட்டும் 18,000 பேர் போயிட்டாங்க. புதிதாக 6,700 பேர் தான் வேலைக்கு எடுக்கப்பட்டது. அடுத்தது 2011-16 அந்த அதிமுக அரசு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 79,908 பேர் இருந்தாங்க. அதில் 10,000 பேர்கிட்ட ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காங்க. 9,729 பேர் வந்து வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. 2016-2021 ஆண்டு காலம் அந்த டென்யூரில் 953 பேர் வேலையில் இருந்தார்கள். அதில் 9,800 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காங்க. அதில் 9,613 இது கடைசி அவங்க எடுத்த அந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டாக எடுத்தது. ஸோ அது இப்போவும் வேலைக்கு இருக்காங்க. அதுக்கு இல்லாமல் கடந்த 5 ஆண்டு அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகியும் கடனும் 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான். ஸோ 343 பேர் மட்டும்தான் இவங்க வந்து வேலைக்கு எடுத்தாங்க. இதுதான் இப்போ இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற பக்கா டேட்டா. அதாவது இவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸும் நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ வந்து கிட்டத்தட்ட 100% மேலே அந்த டேரிஃப் சேஞ்சுக்கு அப்புறம் பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு கட்டின பணத்தில் டேரிஃப் அவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸும் 60,000 கோடிக்கு 69,000 கோடிக்கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸ்பெண்டிச்சர் இவங்களுடைய இவங்களுடைய இயர்லி எக்ஸ்பெண்டிச்சரும் வந்து அப்படியே 100% கூடியிருக்கு. கடனும் 89,000 கோடிக்கிட்ட வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போ வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான். அந்த காலாண்டு அதில் பார்த்தீங்கன்னா 74,714 பேர் இப்போ இருக்கிறாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் மட்டும் 9,136 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காங்க. ஸோ இதான் இந்த மொத்த டிஎன்இபியில் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ தூரம் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ பேர் வேலை பார்த்த ஒரு இடம். அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 பேர் 2000 ஆண்டில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருந்த இடம்
இன்றைக்கி 1,00,000 பேர் அப்போ இருந்த தேவைக்கு நம்ம இன்றைக்கி வந்து 5 மடங்கு 10 மடங்கு கூடியிருக்கு. நம்மளுடைய மின்சார தேவை, நம்மளுடைய எவ்வளோ எண்ட் யூசர்ஸ் கன்சியூமர்ஸும் கூடியிருக்காங்க, எல்லாம் கூடியிருக்காங்க. இன்னும் 2 மடங்காக கூடியிருக்க வேண்டிய எம்ப்ளாயீஸு தேஞ்சு கடைசியில் நம்ம 74,000 நிற்கிறோம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வந்து 30 ஆண்டுக்கு பின்னாடி போயிருக்கோம். இதான் நம்ம வந்து இந்த 25 ஆண்டுகளை நம்ம திரும்ப திரும்ப நம்ம குறிப்பிட்டதுக்கு முக்கிய காரணம் எப்படி தேஞ்சிட்டு வந்ததுன்னு நம்ம காட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா இது 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 ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்லை. எம்ப்ளாயீஸ் வந்து பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்லை. இன்றைக்கி வந்து 10,000 கோடி, இன்றைக்கி 1,00,000 பேர் அப்போ இருந்த தேவைக்கு நம்ம இன்றைக்கி வந்து 5 மடங்கு 10 களத்திலிருந்து மக்களோடு அவங்க பணியாற்றுறது அவங்க தான் முக்கியம். ஸோ அதில் கூட ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணனால தான் இவ்வளவு கடன் சுமையும் இவ்வளவு செலவினங்களும் இவ்வளவு தூரம் இந்த துறை வளர்ச்சி அடையாமல் போனதுக்கு முக்கிய காரணம் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த துறை கடந்து வந்த பாதை தான். கம்ப்ளீட் மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, கம்ப்ளீட்டாக வந்து வளர்ச்சியை நோக்கி எந்த விஷயமும் செலுத்தப்படவில்லை. எல்லாமே வந்து பர்ச்சேஸில் தான் போயிருக்காங்க. புதிதாக எந்த திட்டங்களும் பெரிதாக துவங்கப்படவில்லை. நம்ம இது வரைக்கும் 4,000 மெகாவாட் 5,000 மெகாவாட் கூட சொந்தமாக நம்ம உற்பத்தி செய்யலைன்னா அப்புறதுக்கு இவ்வளோ பெரிய வேலையை நம்ம செஞ்சுருக்கணும். இன்றைக்கி தனியார் வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க 30,000 மெகாவாட் 40,000 மெகாவாட் சோலாரில் எல்லாரும் ரெனியூபிள் எனர்ஜியில் அவங்க ஜென்ரேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன் நம்ம பண்ணலை? நம்ம பண்ணியிருக்க வேண்டிய விஷயத்தை தனியார்கள் வந்து இங்கே பண்ணிட்டு போகிறாங்க. தனியார்களை அனுமதித்து அவர்கள் மூலமாக இன்டைரக்டாக நம்ம லாபம் சம்பாதிச்சதை மட்டும்தான் இவங்க வந்து இந்த 25 வருஷமாக பண்ணியிருக்காங்க. வேறு எதுவுமே பண்ணலை.